அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் தினமும் ஓதிக்கொள்ள வேண்டிய திருக்குர்ஆனுடைய 7 முக்கியமான வசனங்கள். இந்த வசனங்களை ஓதுவதின் வழியாக வல்ல அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பும் பல்வேறு விதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலையும் கவலை இல்லாத ஒரு நல்வாழ்வையும் அல்லாஹ் இதன் வழியாக தரப்போகிறான். திருக்குர்ஆனினுடைய ஒவ்வொரு வசனமுமே நமக்கு ஆறுதலையும் மிகப்பெரிய அரவணைப்பையும் பாதுகாப்பையும் தான் தருகிறது. ஆனாலும் குறிப்பாக நான் இன்றைக்கு சொல்லித்தரக்கூடிய 7 முக்கியமான வசனங்கள், முன்ஜியாத் என்று சொல்லுவார்கள், இந்த 7 வசனங்களும் பாதுகாப்பை பெற்று தரக்கூடிய வசனங்கள். அது ரொம்பவும் முக்கியமானது. குறிப்பாக அல்லாமா கஅபுல் அஹ்பார் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, எப்போ நான் அந்த 7 வசனங்களை ஓதிக்கொள்வேனோ அந்த நாளில் எனக்கு எதை பற்றியும் பயம் இருக்காது, எதை பற்றியும் கவலை இருக்காது. காரணம், நான் அந்த 7 வசனத்தை ஓதிட்டனமல்ல என்று சொல்லுவார்கள். அதே போன்று கனவிற்கு விளக்கம் தருகிற அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் கவனிக்க முடிகிறது. எந்த ஒரு மனிதர் இந்த 7 வசனங்களை தொடர்ச்சியாக ஓதுகிற பழக்கம் இருக்கிறதோ அல்லாஹ் அவருடைய துன்பங்களை நீக்குகிறான், அவருடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்குகிறான். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். கவலை இல்லாத பயமில்லாத வாழ்வை தருகிறான். இது என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவப்பட்டது என்று அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறாங்க. எனவே இவ்வளவு சிறப்புகளை தாங்கி இருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் தேவையான, இன்றைக்கி யார் தான் கவலை இல்லாமல் இருக்கிறா, யார் தான் கஷ்டம் இல்லாமல் இருக்குதா, யாருக்கு தான் துன்பத்தை விட்டு விடுதலை வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிலைப்பாடு இருக்குது, எல்லாருக்கும் தேவை இல்லையா? எனவே எல்லாருக்கும் அவசியமான இந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் கேளுங்கள். முழுமையாக நீங்கள் பிறருக்கு இதை நீங்கள் பகிரவும் செய்யுங்கள். நிச்சயமாக இதன் மூலம் சிறந்த பலன் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று வல்ல அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொள்கிறேன். முதல் வசனம் என்ன என்றால் 9வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனம். மறுபடியும் சொல்கிறேன், 9வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அந்த வசனத்தை கேளுங்கள். குல் லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். இதான் முதல் வசனம். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் நாடியதுதான் எங்கள் மீது வந்தடையும். எங்களை லை யுஸீபனா, எங்களை நிச்சயமாக எதுவும் வந்தடையாது. இல்லாமா கதபல்லாஹுனா, அல்லாஹ் எங்கள் மீது விதித்ததை தவிர வேறு எதுவும் வந்தடையாது. அவனே எங்களுடைய எஜமான். அந்த அல்லாஹுவின் மீதே நம்பிக்கை வைக்கக்கூடிய மூமின்கள் நம்பிக்கை வைப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த வசனத்தை ஓதிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன். 2வது வசனம் எது? 10வது அத்தியாயத்தின் 107வது வசனம். 10வது அத்தியாயத்தின் 107வது வசனம். என்ன வசனம் அது? வஇயம் ஸஸ்கல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹு வஇயுரித்க பிகைரின் ஃபலா ராத்த லிஃபضலி யுஸீபு பிஹி மன் யஷாஉ மின் இபாதி வஹுவல் கஃபூருர் ரஹீம். இதுதான் அந்த வசனம். அல்லாஹ் என்ன சொல்கிறான் இதிலே என்றால், உங்களை ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கடி வந்தடைய வேண்டும் என்று இருந்தால் அதை தடுக்கக்கூடியவர், அதை நீக்கக்கூடியவர் யாரும் இல்லை அல்லாஹ்வை தவிர்த்து. அதே போன்று அந்த அல்லாஹ் உங்களுக்கு நலவை நாடிவிட்டானேயானால் அதை தடுத்து நிப்பாட்டக்கூடியவர் உலகத்தில் யாரும் இல்லை. அல்லாஹ் நலவை தான் நாடியவர்களுக்கு தன்னுடைய இபாதத்துகளிலே, தன்னுடைய அடியார்களிலே வழங்குகிறான். அவனே மன்னிக்கக்கூடியவன், கிருபையாளன். இது 2வது வசனம். 3வது வசனம் நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த 7 வசனங்களும் தினசரி ஓத வேண்டும். ஏதாவது ஒரு நேரத்திலே, குறிப்பாக சொல்வதானால் காலை ஃபஜர் தொழுகைக்கு பிறகு இந்த 7 வசனங்களையும் ஓதிவிடுங்கள். 3வது வசனம் 11வது அத்தியாயத்தின் 6வது வசனம். என்ன வசனம் அது? வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வ யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஅஹா குல்லுன் ஃபீ கிதாபின் முபீன். அல்லாஹ் என்ன சொல்கிறான் இதில் அப்படின்னா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த பிராணிகளானாலும் அதற்கு உணவளிப்பதை அல்லாஹ் தன் மீதே கடமையாக்கி கொண்டான். அதனுடைய தங்குமிடமானாலும் சரி,
அது போய் சேரக்கூடிய இடங்களானாலும் சரி, அதையெல்லாம் அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான். அவன் எல்லா காரியத்தின் மீதும் சக்தி உள்ளவனாக இருக்கிறான். இது 3வது வசனம். 4வது வசனம் எது? 11வது அத்தியாயத்தின் 56வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வ ரப்பிக்கும் மா மின் தாப்பத்தின் இல்லா ஹுவ ஆகிதும் பிநாசியதிஹா இன்ன ரப்பி அலா சிராத்தின் முஸ்தகீம். நிச்சயமாக நான் என்னுடைய ரப்பாகிய உங்களுடைய ரப்பாகிய அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். உலகத்தில் எந்த உயிரினங்களானாலும் சரி, அதனுடைய முன்னெற்றி ரோமம் அல்லாஹ்வின் பிடியில் இருக்கிறது. நிச்சயமாக என்னுடைய ரப்பு நேர்வழியின் மீது, நிச்சயமாக என்னுடைய ரப்பு நேரான வழியின் மீது இருக்கிறான். அதாவது என்ன அர்த்தம்? நிச்சயமாக அவனுடைய வழி என்பது நேரானது என்ன என்ற அர்த்தத்தில் இருக்கக்கூடிய இந்த வசனம். இது 4வது வசனம். 5வது வசனம் எது? 29வது அத்தியாயத்தின் 60வது வசனம். 29, 60. 5வது வசனம். வக்கஅய்யிம் மின் தாப்பத்தின் லா தஹ்மிலு ரிஸ்கஹா அல்லாஹு யர்சுகுஹா வ இய்யாக்கும் வ ஹுவஸ் ஸமீஉல் அலீம். என்ன பொருள் இது? எந்த பிராணியாகட்டும் உலகத்திலே தனக்குள்ள உணவை அதுவே சுமந்து கொள்வதில்லை. யாரு தான் கொடுக்குறான்? அல்லாஹ் தான் கொடுக்குறான். அல்லாஹு யர்சுகுஹா வ இய்யாக்கும். அதற்கு உணவளிப்பதும் உங்களுக்கு உணவளிப்பதும் அல்லாஹ். எனவே அவன் கேட்கக்கூடியவனாகவும் நன்கு அறியக்கூடியவனாகவும் இருக்கிறான். இது 5வது வசனம். 6வது வசனம் 35வது அத்தியாயத்தின் 2வது வசனம். மா யஃப்தஹில்லாஹு லின்னாஸி மிர் ரஹ்மத்தின் ஃபலா மும்சிக லஹா வமா யும்சிகு ஃபலா முர்சில லஹு மின் பஅதி வஹுவல் அஸீஸுல் ஹகீம். இது 35வது வசனத்தின் 2வது வசனம். என்ன அல்லாஹ் சொல்கிறான் இதிலே? அல்லாஹ் மனிதர்களுக்கு ஒரு அருளை வழங்க வேண்டும் என்று நாடினால் அதை தடுக்கக்கூடியவர் யாரும் இல்லை. அதே மாதிரி அல்லாஹ் கொடுக்க வேண்டாம் சொல்லி தடுத்து வச்சா அதை அல்லாஹ்விடத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவர் யாரும் இல்லை அல்லாஹ்வை தவிர்த்து. அவன் மிகைத்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது 6வது வசனம். 7வது வசனம் எது என்றால் 39வது அத்தியாயத்தின் 38வது வசனம். 39:38. இந்த வசனம் 7வது வசனம். எல்லாம் சொல்லுகிறான் அல்லாஹ், வலஇன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த லயகூலுன்னல்லாஹ் குல் அஃபரஐதும் மா ததுஊன மின் தூனில்லாஹி இன் அராதனியல்லாஹு பிதுர்ரின் ஹல் ஹுன்ன காஷிஃபாத்து துர்ரிஹி அவ் அராதனி பிரஹ்மத்தின் ஹல் ஹுன்ன மும்சிகாத்து ரஹ்மதி குல் ஹஸ்பியல்லாஹ் அலைஹி யதவக்கலுல் முதவக்கிலூன். இது 7வது இறுதியான வசனம். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? நபியே, நீங்கள் அவர்களிடத்திலே கேளுங்கள், வானத்தையும் பூமியையும் படைத்தது யார் என்று கேளுங்கள். அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள். மறுபடியும் நபியை நீங்கள் கேளுங்கள், நீங்கள் யாரை அழைத்து கொண்டிருக்கிறீர்கள் தெரியுமா? அல்லாஹ்வை தவிர்த்து வேற யாரையும் நீங்கள் அழைக்கிறீர்கள். இன் அராதனி அல்லாஹு பிதுர்ரின், அல்லாஹ் ஒரு தீங்கை நாடினால் ஹல் ஹுன்ன காஷிஃபாத்து துர்ரிஹி, அந்த தீங்கை நீங்கள் எந்த இறைவனை அழைக்கிறீர்களோ அவர்களால் தடுத்து நிறுத்த முடியுமா? அல்லது அல்லாஹ் ஒரு நலவை நாடினால், ஒரு அருளை கொடுக்க நாடினால் அந்த அருளை அவர்களால் தடுத்து நிப்பாட்ட முடியுமா? கிடைக்க முடியாத அளவிற்கு. நபியே, நீங்கள் சொல்லுங்கள், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அலைஹி தவக்கல் முத்தவக்கிலூன், நம்பிக்கையாளர்கள் அவன் மீதே நம்பிக்கை வைப்பார்கள் என்ற பொருள்பட இருக்கக்கூடிய வசனம்தான் இது. ஆக இந்த 7 வசனங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். மறுபடியும் அந்த அத்தியாயத்தின் அந்த நம்பர்களை மட்டும், எண்ணை மட்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். முதல் வசனம் 9வது அத்தியாயத்தின் 51வது வசனம், 2வது வசனம் 10வது அத்தியாயத்தின் 107வது வசனம், 3வது வசனம் 11வது அத்தியாயத்தின் 6வது வசனம், 4வது வசனம் 24வது வசனம் 11வது அத்தியாயத்தின் 56வது வசனம், 5வது வசனம் 29வது அத்தியாயத்தின் 60வது வசனம், 6வது வசனம் 35 அத்தியாயம் ஆயத் நம்பர் 2, 7வது வசனம் 39வது அத்தியாயத்தின் 38வது வசனம். இந்த 7 வசனங்களையும் தினசரி நாம் ஓதிவிட வேண்டும். இதுவே மிகப்பெரிய பாதுகாப்பு, மிகப்பெரிய கவலைக்கான மருந்து, மிகப்பெரிய துன்பத்திற்கிருந்து விடுதலை பெறுவதற்கான வழி.
உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தையும் ஆனந்தத்தையும் அல்லாஹ்வின் பாதுகாப்பையும் பெற்றுத் தருவதற்கு இந்த 7 முஞ்சியாத் என்கின்ற இந்த வசனத்தை ஓதி காணுங்கள். வல்ல அல்லாஹ் ஓதுவதற்கு உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.